உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்யப்பட்டதில் மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மேலும் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். அதாவது திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன்கிறவர் தான் இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் தன்னுடைய மனுவில் என்ன சொல்றாருன்னா, கடந்த மே 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுக்கும் போது தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லி அதிமுக சார்பில் சபாநாயகரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டு அது நிலுவில் இருந்த நிலையில மே 25ஆம் தேதி தாவேகாவுக்கு ஆதரவாகவே வாக்களித்த மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏ மரகதம் குமாரவேலு, அதே போல பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோரும் மே 26ஆம் தேதி அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவும் பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு அன்னைக்கே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு தலைமைச் செயலகத்திலேயே தாவேகாவுடைய உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மனுவில் தெரிவிக்கிறாரு. இடைத்தேர்தலில் இந்த 4 பேருக்கும் சீட்டு வழங்கப்படும் என்ற உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுவதாகவும், அரசியல் லாப நோக்கத்தோட இவங்க 4 பேர் தாவேகால இணைஞ்சிருக்கிறதுனால இந்த விவகாரத்துல குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்று சந்தேகம் ஏற்படுவதாகவும், இதனால இந்த விவகாரம் சம்பந்தமா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும், தவறு செய்தவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை தான் அந்த மனுல முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒருவேளை இந்த இடைத்தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரைக்கும் அரசுக்கு செலவு ஏற்படுங்கிறதுனால லாப நோக்கோட ராஜினாமா செஞ்சு விட்டு கட்சி மாறிய இந்த 4 பேரையும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுல முன்வைக்கப்பட்டிருக்குது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுசுத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, முறைகேடு நடந்திருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ற கேள்வியை மனுதாரர்கிட்ட எழுப்பினாங்க. மேலும் இந்த ஆதாரம் இல்லாம சிபிஐ விசாரணைக்கெல்லாம் உத்தரவிட முடியாது என்றும் தெரிவித்தாங்க. இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இந்த 4 பேர் ராஜினாமா செஞ்ச நாள்லேயே ஆளுங்கட்சியில இணைஞ்சிருக்கிற விஷயத்துல பெருந்தொகை சம்பந்தப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. தனி மனிதராகிய இந்த மனுதாரரால இந்த ஆதாரங்களை எல்லாம் சேகரிக்க முடியாதுங்கிறதுனாலதான் சிபிஐ விசாரணை கேட்கிறோம் அப்படின்ற ஒரு வாதத்தை விளக்கத்தையும் முன்வைத்தாரு. இதை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தள்ளி வச்சிருக்காங்க. உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.